வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு நேரா அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு உங்க சித்தி வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு அடுத்து அத்தையை கூட்டிட்டு வரத்துக்கு தான் போவாங்க. ஸோ நீ இங்க இருக்கிறது வந்துட்டு பாதுகாப்பு இல்லை. நீ என்ன பண்ற அப்படின்னா, நேரா வீட்டுக்கு போ, இல்ல கோவிலுக்கு போ. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, ஏன் மாமா இதே மாதிரி எத்தனை நாள் வந்துட்டு நம்ம 2 பேருமே அம்மாவுக்கு தெரியாம இப்படி சந்திக்கிறது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மா வந்து பார்க்கட்டும். நம்ம 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அத்தை கிட்ட நான் என்ன டீல் பேசியிருக்கேன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை விட்டா நான் உன்னை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லி நான் அத்தை கிட்ட டீல் பேசியிருக்கேன். இப்போ அதுலேருந்து நான் பின் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பா அத்தை என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? யோசிச்சு பாரு ரேவதி. நமக்கு நம்ம கல்யாணத்தை விட இந்த ஊர் மக்களோட நல்லதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். கோவில் கும்பாபிஷேகம் ரொம்பவே முக்கியம். ஸோ கோவில் கும்பாபிஷேகம் முடியட்டும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட நம்மளே எடுத்து சொல்லி நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்போம், சரியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. நம்ம 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி அத்தைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, நீங்க இந்த அளவுக்கு பிடிவாதம் பண்ணி சொல்லையில நான் என்ன சொல்ல முடியும்? சரி, உங்க இஷ்டப்படியே என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி ரேவதி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ரேவதியை கொண்டு போய் ஒரு கோவில்ல விடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்க போர்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் வில்லி நேரா அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி இங்க ஏதோ பேரெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்ன, ஆனா ஒரு பேரையும் காணோம். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இங்கதாக்கா இருந்துச்சு, எங்க போணுச்சு அப்படின்னு தெரியலையே. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏதாவது கனவுல கண்டியாடி? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஐயோ அக்கா, நான் எந்த கனவும் காணல. இங்க இருந்தத என் கண்ணால பார்த்தேன். என்ன நீ என்ன கனவு கண்டியா அப்படின்னு கேக்குற? எனக்கு தெரியாதாக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு பாத்துக்கலாம். சரி காலிங் பில் அடி, உண்மையாவே ரேவதி இங்கதான் இருக்காளா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வில்லி சரின்னு சொல்லிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. காலிங் பில் அடிச்சா வீட்டுக்குள்ளேருந்து வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, வாங்கம்மா, யாரு வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் நீ யாரு? இது கார்த்தியோட வீடாச்சு, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, இது என் வீடு, கார்த்தியோட வீடா? இது நான் சொந்தமா கட்டின வீடு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அவங்க 2 பேரையுமே நான் இங்கதான் பார்த்தேன். ஸோ நான் பார்த்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்றாங்க. இங்க பாருக்கா, அவங்க 2 பேரும் இங்க இருந்தது உண்மைக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, ஏண்டி என்ன இப்படி தேவையில்லாம அவமானப்படுத்துற? சரி வா கிளம்பலாம் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. இருக்கா, நானே வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போக, அங்க இருக்கிறவங்க, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாரும்மா வீட்டுக்குள்ள போற? எதுக்குமா ஏன் வீட்டுக்குள்ள போற அப்படின்னு. அப்ப நேரா சந்திரன் வீட்டுக்குள்ள போயிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாங்க. பார்த்துட்டு, ச்சே, அதுக்குள்ளேயும் இவன் ஏதோ பிளான் பண்ணி நம்மளை முட்டாளாக்கிட்டானே, அக்கா கிட்ட நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு வில்லி வெளியில வராங்க. வெளியில வந்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா, உள்ளார போயிட்டு அவ்வளோ அலசுன, யாரும் இல்லையா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, என்னை நல்லாவே அவன் முட்டாளாக்கிட்டான். அவனும் ரேவதியும் இங்க இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். பார்த்துட்டு தான் உன்கிட்ட வந்து சொன்னேன். ஸோ அவங்க நான் வந்ததை முன்னாடியே பார்த்துருக்காங்க. ஸோ என்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே இந்த ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க.
வெளியில கேஆர் இல்லம்னு கூட இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அவன் மாத்திட்டான். என்னை நல்லாவே முட்டாளாக்கிட்டான்க்கா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கொஞ்ச நாளா ரேவதி வந்துட்டு அந்த கார்த்திக் கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் உனக்கு கற்பனையில இப்படி தெரிஞ்சிருக்கு. இங்க பாரு, என் பொண்ணுக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அவ கண்டிப்பா இப்படி அந்த டிரைவர் பைய கூட அலையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்ட அன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அந்த டிரைவர் பயலுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டா. ஸோ அவ சொன்ன பிறகு கண்டிப்பா அவ அதுலேருந்து எந்தவித மாற்றமும் அடைய மாட்டான். அதனால நீ கவலைப்படாத. என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு உண்மையா தான் இருக்கா, சரியா? நீ கண்டதையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு நேரா அந்த வீட்டில் உள்ளவங்களை பார்த்து, இங்கே பாருங்க, ஏதோ என் தங்கச்சி கொஞ்சம் வந்துட்டு புரியாம வந்து உங்க வீட்டில் உள்ளவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அதனால உங்ககிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வில்லி. ஆகா, அக்காக்காரிக்கிட்ட நம்மளை முட்டாளாக்குனது தான் மிச்சம். இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு வில்லி யோசனைப்பட்டுக்கிட்டு நிற்க, சந்திரா வில்லிய ஈஸ்வரி வில்லிய பார்த்து, சந்திரா என்ன இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்காவோ, போகலாம் அப்படின்னு. சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி இருக்காங்க, இங்க பாரு, நான் என் பொண்ணுக்கு இப்பவே கால் பண்றேன், அவ எங்க இருக்கா அப்படின்ட்டு நேரா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எங்க இருக்க? ஏதோ பிறந்த நாளுக்காக கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எந்த கோவில்ல இருக்க? ரேவதி சொல்றாங்க, அம்மா பக்கத்துல உள்ள கோவில்ல தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் ரேவதி ரொம்ப நேரமா இந்த கோவில்ல தான் இருக்கியா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாம்மா, இந்த கோவில்ல தான் அன்னதானம்லாம் நான் சொல்லியிருந்தேன், அது எல்லாத்தையும் நான் தாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா என்னாச்சு? 2 பேரும் வந்திருக்கீங்களே. அம்மா நீங்களும் அன்னதானம் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும், வாங்கம்மா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வில்லிக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது. வில்லி வந்து நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருடி, நீ முன்ன மட்டும் அந்த டிரைவர் பைய கூட தானே இருந்த, எப்படி நீ இங்க வந்த அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி என்ன பேசுறீங்க? எனக்கும் அந்த ராஜா கார்த்திக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அவரை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு அம்மா கிட்ட நான் சொன்னேன்ல, அப்புறம் எப்படி நான் வந்துட்டு அவரை போய் பார்ப்பேன்? என்ன சித்தி, எதுவும் கற்பனையில இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லடி ரேவதி, அவ ஏதோ சும்மா உளறிக்கிட்டு இருக்கா. ஸோ அவ பேசுனதை நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. அவ ஏதோ சும்மா முட்டாள்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, சரியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா, சரி அன்னதானத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வில்லிக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா இவ வந்துட்டு அங்க இருந்ததை நான் பார்த்தேன். ஆனா இவ இப்ப இங்க வந்துட்டு இப்படி நாடகம் மாத்திட்டு இருக்கா. கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ நம்மள நல்லாவே ஏமாத்துறாங்க. அந்த டிரைவர் பைய கூட இன்னும் இவ கான்டாக்ட்ல இருக்கா. அப்படி இவ என்னதான் பேசுறா அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அந்த டிரைவர் பைய கூட மட்டும் இவ பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பா அக்கா கறிக்கிட்ட சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையாக்குவேன். கண்டிப்பா இவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்றாரு. ரேவதி நைஸா வெளியில போயிட்டு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நேரா கோவிலுக்கு வந்துட்டேன். கோவிலுக்கு அம்மா வந்துட்டாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லி சமாளிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம சித்தி என்னை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணி தோத்து போய் நிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி, வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சித்தி அவங்க பாட்டுக்கும் புலம்பி பார்த்துட்டு இப்போ அமைதி ஆயிட்டாங்க. எப்படியும் வீட்டுக்கு போனதோட சித்தி என்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சித்தி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்புறமா வில்லி வந்துட்டே நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி இப்ப கூட நீ அந்த டிரைவர் பையன்கிட்ட தானே பேசுன? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, எப்ப பார்த்தாலும் நீங்க அவங்க நினைப்பாவே இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்க. நான்லாம் மாமா கூட பேசவே இல்லை சித்தி அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, சந்திரா
இப்போ நீ ஏன் என் பொண்ணை வந்துட்டு இவ்வளோ சந்தேகமாக கேட்டுக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என் பொண்ணை இப்படியெல்லாம் சந்தேக பார்வை பார்க்காத. என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு எந்த வகையிலையும் துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அன்னதானம் முடிச்சு. வீட்டுக்கு வந்ததும் அந்த வில்லி மாடிக்கு போயிட்டு பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க. நானும் அவரும் தான் சேர்ந்து பார்த்தோம். ஆனா இப்போ என்னடானா இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவர் பார்த்தது பொய்யா இருக்குமா? நம்ம நேரா அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க என்னங்க என்ன நடக்குது இங்க? நம்ம 2 பேருமே போய் தானே அந்த டிரைவர் பையன் அங்க இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த டிரைவர் பையனும் ரேவதியும் இப்போ என்னடான்னா அந்த ரேவதி என்ன தெரியுமா சொல்றா? இந்த டிரைவர் பையன் அங்கேயே இல்லை, நான் வந்துட்டு கோவில்ல இருந்தேன், எனக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதை கேட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ கண்டிப்பா நம்ம கிட்டேருந்து மிகப்பெரிய உண்மையை மறைக்கிறா. நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து அவளை அந்த டிரைவர் பைய கூட இருக்கிறத பார்த்தோம். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு ஆமா சந்திரா, நீ ஈஸ்வரி கிட்ட சொன்னியல்ல, ஈஸ்வரி நேரடியா வந்து பார்த்தால, பிரச்சனை பெருசானுச்சா இல்லையா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க இல்லைங்க, அவ அதுக்குள்ளேயும் ரொம்ப பெரிய பிளான் பண்ணிட்டா. நம்ம வந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயும் அந்த ரூம்ல இருந்து காலியாகி அந்த வீட்டையும் காலி பண்ணிட்டா. கேஆர் இல்லம்னு எழுதிருந்துச்சுல்ல, அதை கூட சேஞ்ச் பண்ணிட்டா. இந்த அளவுக்கு ஸ்பீடா அவ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு என்ன சந்திரா, நம்ம தான் கடைசியில முட்டாளாகிட்டோமா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க ஆமாங்க, நம்மளை தான் அவ கடைசியில முட்டாளாக்கிட்டா. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு சந்திரா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவளை நம்ம வலையில சிக்க வைக்கலாம். நீ என்ன பண்ற அப்படின்னா நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயின் நேரா அவங்க சித்திக்கிட்ட என்ன சித்தி, நானும் மாமாவும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் பாசமா தான் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி அம்மா கிட்ட எப்படி ஆதாரத்தோட நிரூபிக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. ஏய் அப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்தினது உண்மைதானா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஆமா சித்தி, நானும் மாமாவும் சுத்திக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். நீங்க என்னையும் மாமாவையும் பிரிக்கிறதுக்காக என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணலையா சித்தி? இங்க பாருங்க, என்னையும் மாமாவையும் பிரிக்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் சித்தி. அம்மா கிட்ட சொல்லி என்னையும் மாமாவையும் காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்றீங்களா? இங்க பாருங்க, நீங்களும் சிவனாண்டியும் இன்னும் தொடர்புல தான் இருக்கீங்க. உங்களை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அவ்வளோதான். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க அப்படி போடு. அப்ப 2 பேருமே அந்த வீட்டுல இருந்தது எல்லாமே உண்மை. கொஞ்ச நேரத்துல என்னையவே வந்துட்டு நம்ப வச்சிட்டீங்கல்ல. இங்க பாருடி, அக்கா கரையிட்ட நீங்க 2 பேரும் இன்னும் வந்துட்டு தொடர்புல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட அக்கா காரிக்கிட்ட நிரூபிச்சுட்டு மறுவேளை பாக்குறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க சித்தி, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கிடுங்க, கண்டிப்பா உங்களால எதையுமே நிரூபிக்க முடியாது. நான் என் மாமா மேல ரொம்ப பாசத்தோட இருக்கேன். மாமா என்னைக்குமே என்னை விட்டு பிரிய மாட்டாரு. அதே மாதிரி சித்தி, நீங்க இன்னும் சித்தப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து ஆதாரத்தோட நான் என் அம்மா கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னை பத்தி எதுவும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை பத்தி நான் சுலபமா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் சரியா? இது கேட்டதும் வில்லே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு கதையில பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.